சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. உன் சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள். வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உனக்கு தானாகவே தேடி வரும். என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியாக நீ வாழப் போகிறாய். உன் சாயப்பா சொல்வதை கேள். நிச்சயம் வார்த்தைகளில் நீ கவனமாக இரு. அன்பு அதிகரிக்கும் போது பாசம் தானாகவே அதிகரிக்கும். பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. எதை சிந்தினாலும் அதை அள்ளி விடலாம் செல்லமே. ஆனால் வார்த்தைகளை சிதறிவிட்டால் அதை மறுபடியும் அள்ளி எடுத்து ஒட்டி வைக்க முடியாது. வார்த்தைகளை சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இரு. உடைந்த ஒரு இதயத்தை மீண்டும் ஒட்ட வைப்பது என்பது கடினமான ஒரு செயலாக விடும். எப்போதும் நீ பேசும்போது சற்று கவனமாகவே பேசு. உன் சாயப்பா உனக்கு அடிக்கடி இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்போதும் அதிகமாக கோபம் கொள்ளாதே. கோபத்தில் நீ வார்த்தைகளை விட்டுவிட்டால் அது மற்றவர்களுடைய உள்ளத்தையும் எப்படி பாதிக்கும் என்று உனக்கும் தெரியும். நீயும் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறாய். உன் மீது கோபப்பட்டு சிலர் பேசிய பேச்சுக்கள் உன்னை எவ்வளவு காயப்படுத்தியது என்று உனக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், யார் மீதும் கோபம் கொள்ளாதே. கோபம் என்பது உன்னுடைய நல்ல குணத்தையே மாற்றிவிட்டு இவன் ஒரு கோபக்காரன் என்ற ஒரு பழி சொல்லுக்கு ஆளாக்கிவிடும். அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள். தேவையில்லாமல் கோபம் கொள்வது எந்த சூழ்நிலையிலும் நல்லது கிடையாது. உன் சாயப்பா உனக்கு நல்லதைத்தானே சொல்லுவேன். என் செல்லமே, சிறிதாக ஒரு காயம் பட்டால் கூட அது சட்டென்று மாறிவிடும். ஆனால் ஒருவரை சொல்லால் காயப்படுத்திவிட்டால் அந்த காயம் அவ்வளவு எளிதில் மாறாது. அதனால்தான் சொல்கிறேன், அன்பாக இரு. என் செல்லமே, உன் உறவுகள் கூட உன்னிடம் சற்று கோபமாக இருக்கும்போது நீ அமைதியாக சென்று விடு. அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சுகமானதாக இருக்கும். நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தும். எனவேதான் சொல்கிறேன், உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதும் அமைதியாக இரு என்று. உன்னுடைய அப்பா உனக்கான நல்லதை எப்போதும் செய்வேன். நல்லதொரு வாழ்க்கையாக உனக்கு நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். அது உன் வீடு தேடி வரப்போகிறது. உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடம் மட்டுமே கூறு. அனைத்தையும் நான் தகுந்த நேரத்தில் சரி செய்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றுவேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஏனென்றால் பொய்களை மட்டுமே அதிகமாக நம்பும் உலகம் இது. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இங்கு வேறு எதுவும் இல்லை. மகிழ்ச்சி என்பது நீ வாழுகின்ற இடத்தை பொறுத்தது இல்லை, நீ வாழும் விதத்தை பொறுத்துதான் இருக்கிறது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய். உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாவற்றிலும் அளவோடு இருந்தால்தான் அது எப்போதும் சுகமானதாக இருக்கும். அதிகப்படியாகவோ அவமானப்பட்டோ தேவையில்லாமல் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. உன் சாயப்பா நான் சொல்வதை கேள். மற்றவர்கள் உன்னை குறைத்து பேசும்போதும் அமைதியாகவே இரு. உன்னை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசும்போதும் அமைதியாகவே இரு. இரண்டையும் ஒரு மாதிரியாகவே நீ பார்க்க பழகி கொண்டால் சந்தோஷமும் இருக்காது, அளவுக்கு அதிகமான கஷ்டமும் இருக்காது. என் செல்லமே, எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசு. எங்கு அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கு அமைதியாக இரு. சில இடங்களில் நீ கோபப்பட்டு பேசுவதை விட அங்கு அமைதியாக இருப்பதே பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றிவிடும். பல இடங்களில் நீ வெற்றி பெறுவதற்கும் கூட அது சாதகமாக இருக்கும். யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு அற்புதத்தை உன் சாயப்பா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன். அதுவரை உன் சாயப்பா வழியிலேயே நீ பயணித்து கொண்டே இரு. நிச்சயம் உயர்வான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இது உனக்கான காலம். உன் சாயப்பா உன் வாழ்வில் இருக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என்னை தலைமைப்படுத்தியே நடக்கும். எல்லாவற்றிற்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும். உன் மனதில் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை என்னை நினைத்து தொடங்கு. நிச்சயம் அந்த செயல் உனக்கு வெற்றிகரமாகவே அமையும்.
எதை செய்யலாமா வேண்டாமா என்று முதலில் யோசித்து செயல்படு. ஆரம்பித்த பிறகு இது சரியாக இருக்குமா என்று யோசிக்காதே. ஆரம்பித்ததை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று மட்டும் யோசி. என் செல்லமே, நீ செய்யும் அனைத்து காரியங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்க உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு, பொறுமையாக இரு. இனி உன்னுடைய வாழ்வில் நடப்பவையாவும் என் ஆசீர்வாதத்தால் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.